மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. தமிழ் பேசும் அனைத்து நல்ல வளங்களுக்கும் என் இனிய வணக்கம் ஐயா. ஸ்டாலின் அவர்கள் ஒரு கல்யாணத்துக்கும் ஒரு இனிப்பு விழாக்கும் எங்க போனாலும் மைக்கு கிடைச்ச ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருப்பாது இல்லையா, இந்த ஆட்சி கவுந்ததுங்க, 3 மாசம் தாங்க தாங்கும், 6 மாசம் தாங்க தாங்கும் அப்படின்ட்டு ஒரு மேட்டரை சொல்லிட்டு இருப்பாது இல்லையா. அப்போ புரியல, இப்போ புரியுது எதுக்கு இந்த மேட்டரை வந்து தலைவர் திரும்ப 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 ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காருன்னு. அதாவது ஒரு அசைன்மெண்ட் ஒன்று செந்தில் பாலாஜி அவர்களை நம்பி கொடுத்துருக்காங்க போல. எப்போ தாவேக ஆட்சி அமைஞ்சதோ அப்பந்து இந்த மேட்டரை தான் சொல்லிட்டு இருக்காரு. என்ன அசைன்மெண்ட்னா, தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கணும், விலைக்கு வாங்கி நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வரணும். அதாவது சபாநாயகர் கணக்கு இருப்பது இல்லைங்களா, சபாநாயகர் கிட்ட நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வரணும். ஏன்னா ஆட்சி, அதாவது இவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிசைன் பண்ணக்கூடாது. ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா ரீஎலெக்ஷன் வந்துடும். ஸோ ரிசைன்லாம் பண்ணக்கூடாது. ரிசைன்லாம் பண்ண வைக்காம ஓட்டு எடுப்பாங்க இல்லையா, அந்த டைம்ல நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை வந்து கொண்டு வந்துருச்சு அப்படின்னா ஆட்சி கவுந்துரும். இப்போ புரியுதா? ஆக்சுவலி நாம கூட லைட்டா கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், எப்படா இந்த ஆட்சி கவுதும் எப்படா அப்படின்ட்டு நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருந்தேன். ஆனா ஸ்டாலின் அவர்களும் அவங்க கூட்டாளிகள் செந்தில் பாலாஜி அவர்கள் எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு பலத்த பிளானா போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 40ல இருந்து 50 நாளா இந்த பிளானை வந்து போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 எம்எல்ஏக்கள் கிட்ட டீலிங்கே முடிச்சிருக்காங்களாட்டிருக்கு, டீலிங் முடிச்சிருக்காங்க போல. அதுலயும் ஒரு நல்லவது, ஒரு எம்எல்ஏ வந்து இந்த மாதிரி தலைமை செயலகத்துல சொல்லிட்டு இருக்காரு. ஊத்தங்கரை எம்எல்ஏ, நம்ம ஊர் தான், நம்ம டிஸ்ட்ரிக்ட் தான், சொல்லிட்டு இருக்க அப்படி இந்த மாதிரி நடக்குது என்ன பண்ணன்ட்டு. இல்லை வெயிட் பண்ணு, நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஒரு 2 நாள் வெயிட் பண்ண சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட சொல்லிட்டு இருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே ஒரு ஆளை பிடிச்சிருக்காங்க, ஐபிடிஎஸ் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருத்து கணிப்பு, ஐபிடிஎஸ் கருத்து கணிப்பு பண்ணிட்டு விடுவாது. இந்த கருத்து கணிப்பு விடுறதுலேயே விஜய் அவர்கள் தாங்க வின் பண்ணுவாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு நபர் தான் ஆகுது. ஃபர்ஸ்ட் அவரை தான் பிடிச்சிருக்காங்க. மிரட்டி அடி போட்டாங்களா என்னன்னு தெரியல. அவர் ஒரு 2 பேர்த்த சொல்லியிருக்காரு, அந்த 2 பேர் 4 ஆயிருக்கு. கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி வரைக்கும் எல்லா மேட்டரும் லிங்க் ஆயிருக்கு. இந்த பிடிப்பட்டவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கரூர் கேங் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு கேங்கு தாங்க. கரூர் கேங்கை சேர்ந்த மக்கள் தான் எல்லாத்துலயும் இதுல வந்து பிடிபட்டிருக்காங்க. இதுல வந்து சக்தி மெஸ் அப்படின்ற ஒரு மெஸ்ஸோட ஓனரும் இதுல வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவரையுமே வந்து பிடிச்சிருக்காங்க. எனக்கு கரூர் போனாலே அவரு தான் பயங்கரமான ஃபேமஸ் ஆங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 பேரை தூக்கியிருக்காங்க. இப்போ வந்து செந்தில் பாலாஜி அவர்களோட தம்பிக்கு வந்து வலை வீசிட்டு இருக்காங்க. அவரு வந்து தலைமறைவாயிட்டு இருக்காதுங்க, எங்கேயோ போய் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு ஓடி ஒளியர்லாம் ஒரு சாதாரண விஷயம், எப்பயுமே ஓடி ஒளியர் தான். ஸோ அதே போல இப்பயும் வந்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கா. அப்படி இப்போ வந்து அவரை வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய விதிவில் அவரையும் தூக்கிடுவாங்க. இந்த விஷயம் வந்து எப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு எம்எல்ஏக்கு 35 கோடி வரைக்கும் விலை பேசியிருக்காங்க. அதாவது சாதாரணமா 35 கோடி வரைக்கும் பேசியிருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாம் லட்சம் கோடி ஆட்டை போட்டு வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ 35 கோடி எல்லாம் சாதாரண விஷயம் அவங்களுக்கு விலை பேசியிருக்காங்க. சரி, இப்போ இந்த ஆட்சியை கவுத்தா யாருக்கு யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் யூஸ். ஸோ அவங்கள வரைக்கும் இந்த விசாரணை எல்லாம் கொண்டு போனாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். என்ன இதெல்லாம் ஒரு சின்ன கேஸ்ன்றதுனால வக்கீல வச்சு வாதாடி செந்தில் பாலாஜி டக்குன்னு வெளியே வந்துருவாரு பிடிச்சி உள்ள வச்சாலும். ஸோ விஜய் அவர்கள் 10ஆம் தேதி கரூர் மக்களை வந்து பார்க்கறதுக்கு போறாரு இல்லையா. ஸோ அதுக்குள்ள அவங்களெல்லாம் தூக்கி உள்ள வச்சுட்டு போனாருன்னா நிஜமாவே புண்ணியமா போவோம். அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் வந்து 5ஆம் தேதி லண்டன் கிளம்புறாரு. அந்த 5ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் லண்டன் போயிட்டு வருவார் இல்லையா. அந்த கேப்ல இதெல்லாம் பண்ணிடலான்னு பார்த்துருக்காங்க, மிஸ் ஆயிட்டு இருக்குது. உதயநிதி ஸ்டாலினும் ஊர்ல இல்லை, அவரும் துபாயில போய் கொஞ்ச நாளா ஆளை காணும். ஒரு வாரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் துபாய் போய். அவருமே அங்கே போய் கொஞ்ச நாள் உக்காண்டிருக்காரு. என்ன வருவாங்களா இல்லை அங்கேயே எல்லாம் செட்டில் ஆயிடுவாங்களா என்னன்னு தான் புரியல. எல்லாரும் அங்கே வேலை போயிருக்காங்க. இது மட்டும் இல்லாம வேற யார் யார் பேரெல்லாம் நோண்டி எடுக்க போறாங்கன்னு தெரியல. இதுலயும் சில எம்எல்ஏக்கெல்லாம் இந்த மேட்டருக்கு ஒத்துக்கிட்டாங்க போல. அந்த ஒத்துக்கிட்டவங்களுக்கு எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், உங்களை நம்பிதானே விஜய் அவர்கள் வந்து தைரியமா நின்னாரு, அவருக்கு இப்பெல்லாம் துரோகம் பண்ணலாமா? ஏன்னா அந்த உங்களுக்கு விழுந்த ஒரு ஓட்டுமே விஜய் அவர்களோட முகத்துக்கு பார்த்து விழுந்த ஓட்டு, உங்களுக்கு விழுந்த ஓட்டு இல்ல. நிர்மல் குமார் அவர்கள் சொன்னாரு, எங்க எம்எல்ஏக்கள் வந்து நீங்க வந்து திரும்பி எலெக்ஷன் வச்சாலுமே எங்க எம்எல்ஏக்கள்லாம் வெறும் 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி வந்துருவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவ்வளவுதான் செலவு பண்ணாங்க. பட் நீங்கெல்லாம் வந்து 30 கோடி 40 கோடி அந்த மாதிரி செலவு பண்ணியிருக்கீங்க. ஒரு தொகுதிக்கும் நீங்களாம் திரும்பி செலவு பண்றதுதான் ரொம்ப கஷ்டம். எவ்வளவு காசு வாங்கினாலும் எங்க மக்கள் வந்து விஜய் அவர்களை நம்பி ஓட்டு போட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னைக்கு கூட்டணி கட்சிகள்
அதாவது கூட்டணி ஃபுல்லா அமைஞ்சிருச்சு இல்லையா, அமைஞ்சப்பறம் கூட்டணி கட்சிகளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஐயுஎம்எல், விசிகா, சிபிஐ, சிபிஎம் வந்து உள்ள கலந்துக்கல, பட் வெளியே இருந்து ஆதரவு. ஸோ அவங்க வந்து வெளியே நாங்கள் இருந்ததும் பட் ஆதரவு அப்படின்னு தெரிவிச்சிட்டாங்க. கூடவே மதிமுக அவங்களும் எல்லாம் சேர்ந்துதான், அப்புறம் காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்துதான் அந்த மீட்டிங்ல வந்து கலந்துக்கிட்டாங்க. விஜய் அவர்களும் அந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டாரு. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு இந்த கையெல்லாம் இப்படி தூக்குவாங்க இல்லையா வழக்கம் போல, அதையுமே பண்ணிட்டு தான் வெளியே வந்திருக்காங்க. கிளியரா வந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க, 5 வருஷம் இந்த ஆட்சி வந்து நீடிக்கும், நாங்க கவுக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் அவங்களே வந்து கிளியரா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலேயும் அந்த ஆட்சியை கவுக்கிறதுக்கு யாராவது பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களை எல்லாம் தான் பிடிச்சி உள்ள போடணும். அப்புறம் இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு பீஸு, திருச்செந்தூர் எம்எல்ஏ, எக்ஸ் மினிஸ்டர், தலைவர் வந்து சும்மாலாங்கிறதுல ஒரு மேடை கிடைச்சிச்சு அப்படின்னா விஜய் அவர்களை வந்து கொச்சையா பேசுறதும், யாரு கூட கம்பேர் பண்ணி பேசுறதும், கெட்ட வார்த்தையில் திட்டுறதும், ஒருமையில பேசுறதும், இந்த மாதிரி வேலையே பண்ணிட்டு இருந்தாங்க. இதை தொடர்பா வந்து தாவேகா நிர்வாகி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்திருந்தா. அப்படி அந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிக்கிறதுக்கு இதெல்லாம் போடும் போது பார்த்தா தலைவர் எங்கேயோ போயிட்டு தலைமறைவு, அதான் விசாரணைக்கிறதுக்குள்ள வந்து ஆஜராக சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ள தலைவர் வந்து தலைமறைவு ஆயிட்டாரு. அதுக்குள்ள இப்ப வந்து இந்த முன்ஜாமீன் தப்பு செஞ்சேன்னு தெரியுது, இப்ப முன்ஜாமீன் வாங்கிட்டுறதுக்கு போட்டு பட்டுட்டு இருக்காரு. விரைவில் வந்து முன்ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த முன்ஜாமீன் வாங்குறது வரைக்கும் தலைவர் வந்து மூஞ்ச காட்ட மாட்டாரு, வெளியே வந்து யாரையும் வந்து பார்க்க மாட்டாரு. ஸோ முன்ஜாமீன் வாங்கிட்டு தான் வெளியே வருவாரு. அப்புறம் ஏவா வேலு அவர்களோட கேஸ் டெய்லியுமே வந்துட்டு இருக்கு. ஏன்னா விலைக்கு பேசின கேஸ்ல இவருமே உள்ள இருக்காது, பட் யாருக்கும் ஒன்றும் பெருசா தெரியல. பட் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் மாட்டியிருக்காரு. ஏன்னா அந்த ஏவா வேலு அவர்கள் மேலேயே வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையை சேர்ந்த ஒரு நபர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஏங்க நீங்க வந்து ஒழுங்காவே செக் பண்ணல, அவருக்கு வந்து பினாமி கம்பெனிஸ் நிறைய இருக்கு, ஒரு 3 இது வந்து நிறுவனம் வந்து அவரோட இதுல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு, அதோட பேர்லாம் நான் சொல்றேன், நாங்களாம் போய் செக் பண்ணுங்க அப்படின்ட்டு நேரக்டா வந்து அந்த நபரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குது. அப்படி இகேகே, அப்புறம் அப்பு கன்ஸ்ட்ரக்ஷனா, அப்புறம் பாபுஜி கன்ஸ்ட்ரக்ஷனா, எல்லாத்துலயும் வந்து நீங்க வந்து செக் பண்ணுங்க, அதெல்லாமே வந்து இவா வேலவர்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் தான், அவரோட பினாமி தான். ஸோ அதுலயுமே நீங்க எல்லாம் இன்னும் செக்கிங் எல்லாம் போடணும், லஞ்ச ஒழிப்புத்ததை இன்னும் கொஞ்சம் இதா பண்ணணும். அதாவது 2ஆம் தேதிக்குள்ள ஆஜராக சொல்லியிருக்காங்க. நாளைக்கு தான் 2ஆம் தேதி, நாளைக்கு 4 நாளைக்குள்ள ஆஜராக சொல்லியிருக்காங்க. அவரு போனார்னா அவருக்கு என்ன மேட்டர் சொல்றாங்களோ என்ன ஏதோ, அவருமே கரண்ட் எம்எல்ஏல ஆக்சுவலி இப்ப வச்சு தூக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் எம்எல்ஏக்களை தான் வச்சு தூக்கிட்டு இருக்காங்க. ஸோ சேகர் பாபுலாம் ரொம்ப சைலண்டா இருக்கு. அப்படி போல எதனா கேஸு ஆக்சுவலி சேகர் பாபு முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்றதுக்கு ஆளுக்குது. லஞ்ச ஒழிப்புத்துறையிலேயே ஒரு ஆளை வச்சிருக்காரு அப்படிதான் சொல்றாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை எப்படி ஏவா வேலு அவர்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிச்சோ அதே போல சேகர் பாபு அவர்கள் வீட்டுக்கு ரைடு போறதுக்கு பிளான் பண்ணும் போதே சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் ரைடே கேன்சல் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா சேகர் பாபு அவர் வீட்டுக்குமே ரைடு போயிருக்குமா. ஸோ ரைட்ல லைட்டா மிஸ் ஆயிட்டா, அப்படி கண்டிப்பா ரைடு திரும்பி நடக்கும்போது தலைவர் உள்ள வந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாம இன்னைக்கு நிறைய சுவாரஸ்யமான ரைடுகள் வந்து இந்த பிடி அரசுகுமார், அது வந்து 200 கோடி ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கு அந்த கேஸ்ன்னாங்க. அன்பில் மகேஷ் வேற ஆளை காணும், தேடிட்டு இருக்காங்களாம். விரைவில் அவருமே வந்துவாரு. ஏன்னா அவர் வந்து எக்ஸ் எம்எல்ஏ ஆயிட்டாரு, இப்ப எம்எல்ஏ கூட இல்லை. அவரு எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த விஜி அப்படின்ட்டு ஒருத்தர் நின்னாது தெரியுங்களா, திருச்சியில அன்பில் மகேஷை எதிர்த்து நின்னாது இல்லைங்களா, அவரு மூலியமா அவரை விஜய் விலைக்கு வாங்கிட்டு அந்த இடத்துல வந்து திரும்பி அவரே நிக்கிற மாதிரி ஏதோ பிளானை போட்டிருக்காங்க போல. ஸோ எல்லாமே இப்போ வந்து சொதப்பினதுனால இது என்ன பேரம், குதிரை பேரமா இல்ல கழுத பேரமா அப்படின்ட்டு திமுகவை எல்லாரும் போட்டு சாத்துன்னு சாத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்பெல்லாம் பதிலே பேச மாட்டாங்க, இதுக்கெல்லாம் யாரும் பதிலே சொல்ல மாட்டாங்க. 6 பேரை கைது பண்ணியிருக்காங்க. விரைவில் அசோக் அவர்களையும் கைது பண்ணிடுவாங்க. அப்படியே கைது படலம் தொடரும். விஜயர்கள் கதவு போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கைது பண்ணிட்டு உள்ள ஒரு 2 நாளாச்சும் வச்சு அனுப்பிச்சு விட்டாதான். ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு 4 நாள் பக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் ஆல்ரெடி ஜெயிலில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் இப்படி ஆயிடுச்சு. அப்புறம் சிவசங்கரோட கேஸ் ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ஆஜராக சொல்லியிருந்தாரு. தலைவர் போய் ஆஜராயிட்டு வெளியே வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லைங்க, அவர் என் உதவியாளரே கிடையாதுங்க, அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்ட்டு ஒரு டைலாக்கை வந்து போட்டிருக்காரு. பட் கண்டிப்பா இதுக்கு வழக்கு வந்து திரும்பியும் விசாரணை நடக்கும். ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்த நபர் இருக்காது இல்லைங்களா, அவர் வந்து கிளியரா சொல்லியிருக்காரு, நான் வந்து அறிவாலயம் போய் அவரை நான் மீட் பண்ணிட்டு வந்திருக்கேன், எப்படியும் அந்த சிவசங்கர் அவரையே மீட் பண்ணிட்டு வந்திருக்கேன், அவரே வந்து சொன்னாரு அமௌண்ட்லாம் வந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேலை கிடைச்சதுன்னு அவரே சொன்னாரு அப்படின்ட்டு இந்த நபர் வந்து சொல்லியிருக்கா அப்படி இல்லைங்களா.
ரிட்டையர்டு எஸ்எஸ்ஐ. ஸோ கண்டிப்பா சம்பவம் இருக்கு. இது மட்டும் இல்லாம நிறைய பேர் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. பட் அப்படியே அதை முட்டு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் முட்டா கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த ஜென்சி டிஎம்கேல இருந்து ஒரு பையன் வந்து ஏதோ லேடிஸ்க்கெல்லாம் கெட்ட வார்த்தையில மெசேஜ் அனுப்புறது, அப்புறம் அது இதுன்னு ஏதோ பண்ணிட்டு இருந்தானா. அந்த நம்பர்ல ஒரு 5 பேர் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு தம்பிக்கு கூட ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. தம்பி நல்லவது வல்லவது அப்படின்ட்டு. உடனே விர்ச்சுவல் வாரியர்ஸ் சும்மாவா இருப்பாங்க, தம்பியோட ப்ரொஃபைல ஃபுல்லா நோண்டிட்டு இருக்காங்க போல. தம்பி எங்க ஆடுறாரு, ஏதாவது அது கூட ஆடி இருந்தாரு, ஓடி இருந்தாரு, அப்புறம் கையில சதக்கு பாட்டிலோட வச்சிருந்த போட்டோ எல்லாத்தையும் வச்சு விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிளி கிளி கிளின்னு தம்பியை வந்து கிழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ விரைவில் தம்பியோட ஃபுல் டீட்டெயில்ஸை எடுத்து விட்டுருவாங்க. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அன்பில் டிராவிடன்ட்டு ஒரு பையன் வாயா விட்டுருந்தான். தம்பி நீ வாய் விடுறது பிரச்சனை இல்லைப்பா, தேவையில்லாத வாய் விடுறது தான் பிரச்சனை. சரி, தேவையில்லாத வாயெல்லாம் விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஐடியை காக்கா தூக்கின்னு போன மாதிரி காணாம போயிடுச்சு. இப்போ ஒரு புது ஐடி ஓபன் பண்ணியாரு, அங்க ஆளே காணும். அரெஸ்ட் பண்ண போகும்போது எங்க போய் ஒளிஞ்சதோ தெரியல தம்பி. தேவையில்லாத வேலை. பேச தப்பு இல்லை, பர்சனலை பத்தி பேசுறதுதான் ரொம்ப தப்பு தம்பி. அங்க போயிட்டு எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருந்துக்கிற. போனவங்களை வீட்டுல இல்லப்பா, வீட்டுல இல்ல, வீட்டுக்குள்ள தேவையில்லாதப்பா அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. இப்ப அந்த தம்பி வாயவே தொடர்ல என்னன்னு தெரியல, இல்ல பூச்சி ஜெயில கீழே உட்கார வச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. தம்பி ரொம்ப சைலண்டா இருக்கு. அப்படி இப்படி டிஃபர்மேஷன் கேஸ் தான் போட்டிருப்பாங்க. பட் தம்பி வாயெல்லாம் அதான் அந்த நாவடக்கம் வேணும்னுவாங்கல்ல, மற்றவங்களோட பர்சன்ஸ் எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாவடக்கம் வேணும். அதான் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதே போல ஜென்சி டிஎம்கேல தேவையில்லாம அன்னைக்கு பல்லவி அவர்களை இமிடேட் பண்ணி கேவலமான ஒரு வேலையெல்லாம் பண்ணி வச்சுங்க. நீங்க எவ்வளவு பண்ணியிருக்கலாம். அந்த பல்லவி அவர்களை இமிடேட் பண்ணது யாராலையுமே தாங்கிக்க முடியாது. டிஎம்கே காரனா இருந்தாலும் சரி, ஒரு கை குழந்தையோட இருக்கிறவங்களை வந்து ரொம்ப இமிடேட் பண்றது. நீங்க சிஎம் அவர்களை லஞ்ச் பேக் தூக்கிட்டு வந்தாங்கன்ட்டு கிண்டல் பண்ணீங்க, ஓகே, அது வேற. ஒரு அம்மா பெத்த குழந்தைய தூக்கிட்டு வர்றதுக்கு நீங்க இமிடேட் பண்ணி அவங்கள வந்து தப்பா பண்ணது சத்தியமா யாராலையும் பொறுத்துக்க முடியாது. தங்கச்சிமா, நீங்க பண்ணது நிஜமா தப்பு. பின்விளைவுகள் கண்டிப்பா விளைவுகள் வரும். ஏன்னா நீங்க என்ன தப்பு செஞ்சீங்களோ அதுக்கான இது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? எது நடக்குதோ அது நல்லதாக நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மாதிரி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பை.